ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி அடை பாயாசம். இது ட்ரெடிஷ்னல் கேரளா ஸ்டைல் ரெசிபி. இதுக்கு ஒரு மண் பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும். தண்ணி கொதிக்கிற இந்த டயத்தில் நம்ம ஒரு கப் பச்சரிசி மாவு, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 2 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி கெட்டியான பதத்துக்கும் இல்லாமல் தண்ணியான பதத்துக்கும் இல்லாமல் இந்த அளவுக்கு நம்ம மாவை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நான் அரை மூடி தேங்காயில் 3 டிஃப்ரெண்டான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு மூடியில் 1 கப் தண்ணி ஆட் பண்ணி கெட்டியான பால், திரும்ப அதே தேங்காயில் 1 கப் தண்ணி ஆட் பண்ணி 2வது பால் எடுத்து வச்சுருக்கேன். அதே தேங்காயில் 1 கப் தண்ணி ஆட் பண்ணி தண்ணியான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். 10 பல்லு தேங்காய் துண்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5 முந்திரி, முழு முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய் இடித்தது 3. நெக்ஸ்ட்டு ஒரு வாழை இலையை எடுத்து 6லேருந்து 8 பீஸா இந்த ஷேப்க்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அரிசி மாவை 1 ஸ்பூன் விட்டு நம்ம அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு லேசாக ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். அப்போ தான் நம்மளோட அடை நல்லா வரும். ரொம்ப கட்டியாக ஊற்றிடக்கூடாது. மாவை ரொம்ப லேசாக ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இதை மெதுவாக சுருட்டணும். இதை மெதுவாக ஹோல்ட் பண்ணணும். ஹோல்ட் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு இதே மாதிரி நம்ம கலந்து வச்சுருக்க எல்லா மாவையுமே வாழை இலையில் ஊற்றி அப்ளை பண்ணிவிட்டு இதே மாதிரி எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ணி கட்டி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்மளோட தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வாழை இலையை ஒவ்வொன்றா இதில் மெல்லமாக சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தண்ணியில் இந்த மாவு கரைஞ்சிருன்ற பயம் இருந்தால் இட்லி சட்டியில் கூட வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்ககிட்ட வாழை இலை இல்லைன்னாலும் இட்லி சட்டியில் லைட்டாக ஒரு பிளேட்டில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதில் இதே மாதிரி மாவு 1 ஸ்பூன் மாவு விட்டு நல்லா லேசாக, எவ்வளோ லேசாக ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட அடை வெந்துருச்சு. 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதை எடுத்து ஒரு நார்மலான கூலிங் வாட்டரில் போட்டுடலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஆற வைக்கணும். அப்போ தான் நம்ம அடை எடுக்கிறப்ப அது நமக்கு ஈஸியாக உரிக்க வரும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்மளோட அடை நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு லேசாக ஊற்றி எடுத்துக்கணும். இப்போ நம்மளோட எல்லா அடையுமே எடுத்து நல்லா ஆற வச்சிடலாம். இந்த டயத்தில் நம்ம வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மண் பாத்திரத்தில் 1 கப் தண்ணி ஊற்றி 1 கப் வெல்லம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெல்லம் கொதிக்க ஆரம்பித்தோடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அடையை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இந்த ஷேப்புக்கு கட் பண்ணி எல்லாத்தையும் இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளோட வெல்லம் கொதிக்க ஆரம்பிச்சிரும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா அடையையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு கிளறிட்டு இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். நம்மளோட பாகு இந்த அடையில் நல்லா இறங்கணும். அது வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இது சுண்ட காய்ச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம 3வது எடுத்து வச்ச தண்ணியான பால், இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ண போகிறோம். இந்த பாலை ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். இதோட பால் பாதி இது வற்றணும். இப்போ பாதி பால் வத்திருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்க செகண்ட் பால், மீடியமான தண்ணி பால், அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கலாம். இதோட தண்ணி பாதியாக வற்றட்டும். அது வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணணும். ஃபஸ்ட்டே நம்ம கெட்டியான தேங்காய் பால் ஆட் பண்ணால் பாயாசம் தெரிஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால தான் நம்ம தண்ணி பால்லேருந்து சேர்த்துக்கிட்டே வரோம். இப்போ நம்ம இதில் ஃபஸ்ட்டு அரைச்ச கெட்டியான தேங்காய் பாலை ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் 1 ஸ்பூன் நெய் விட்டு நம்ம முந்திரி, தேங்காய், இடித்து வச்சுருக்க ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இறக்கி வச்சுருக்க பாயாசத்தில் இதை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப அடுப்பை ஆன் பண்ணி
திரும்ப நம்ம ஒரு கெட்டியான பதம் வர வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம் அடை பாயசத்தை. நம்மளோட சுவையான கேரளா ஸ்டைல் அடை பாயாசம் ரெடி. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு ஆர்ஃபான் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈஸியாக சமைக்கலாம், ருசியாக சாப்பிடலாம். பாய் பாய்.